எலெக்ஷன் நெருங்கிருச்சு. எல்லாரும் ஓட்டு போட ரெடியா இருப்பீங்க. ஆனா உங்கள நெறைய பேருக்கு எப்படி ஓட்டு போடணுங்கிற ஒரு டவுட் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா கூட இருப்பீங்க. எப்படின்னு தெரிஞ்சுப்போமா? இது தேர்தல் திருவிழா. இந்நேரம் உங்க எல்லார் வீட்டுக்குமே பூத் ஸ்லிப் வந்திருக்கும். சப்போஸ் அப்படி வரலன்னா நாளைக்கு நைட்டுக்குள்ள வந்துரும். அந்த பூத் ஸ்லிப் கூடவே உங்களோட ஓட்டர் ஐடி எடுத்துட்டு நேரா போலிங் பூத்துக்கு போயிருங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இல்ல அப்படின்னா நான் ஸ்கிரீன்ல காட்டுற 16 டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் எடுத்துக்கோங்க. நீங்க பூத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் பிரிசைடிங் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க தான் அந்த பூத்துக்கே மெயின் இன்சார்ஜ். சோ அதுக்கப்புறம் போலிங் ஆஃபீஸர் 1 இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க பூத் ஸ்லிப்பையும் உங்களோட ஐடி கார்டையும் கொடுத்தீங்க அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட்ல உங்க நேம் எந்த பூத்துல வருது எந்த வரிசையில வருது அப்படின்னு சொல்லி சவுண்டா படிப்பாங்க. அது அந்த பூத்துக்குள்ள இருக்க அரசியல் கட்சிகளோட பூத் ஏஜென்ட் வெரிஃபை பண்ணிப்பாங்க. நீங்க தான் ஓட்டு போடுறீங்களா, கரெக்டான பர்சன் தான் ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். சோ அதுக்கப்புறம் நீங்க போலிங் ஆஃபீஸர் 2 கிட்ட போவீங்க. அவங்க உங்களோட ஐடி கார்டு நம்பரை நோட் பண்ணிட்டு உங்களோட லெஃப்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல ஒரு மை வைப்பாங்க. தென் ஒரு லெஜர்ல சைன் வாங்கிட்டு உங்ககிட்ட ஒரு ஓட் ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஓட் ஸ்லிப் எடுத்துட்டு போய் நீங்க நேரா போலிங் ஆஃபீஸர் 3 கிட்ட கொடுக்கணும். அவங்க தான் பேலட் பாக்ஸ் ஆன் பண்ணுவாங்க. சோ இப்பதான் முக்கியமான விஷயத்துக்கே வரும். ஓட்டிங் அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீங்க போயிருவீங்க. அங்க பேலட் பாக்ஸ் இருக்கும். கேண்டிடேட்ஸோட எண்ணிக்கையை பொறுத்து 2-3 பாக்ஸ் கூட இருக்கும். சோ நீங்க எந்த கட்சியார் கேண்டிடேட் ஓட்டு போடணுமோ அந்த சின்னத்துக்கு நேரா இருக்க பட்டனை பார்த்து கரெக்டா பிரஸ் பண்ணுங்க. ஒரு பீப் சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் பக்கத்துல விவிபேட் மிஷின் வச்சிருப்பாங்க. அந்த மிஷின்ல நீங்க ஓட்டு போட்ட கட்சிக்கு தான் ஓட்டு விழுந்திருக்கா அப்படின்னு நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒரு ரெசிப்ட் மாதிரி 7 செகண்டுக்கு ஷோ ஆகும். சோ அவ்வளவுதான். ஓட்டு போட்டு எல்லாருமே சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி ஓட்டு போட சொல்லுங்க. நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க போல்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க அரசியல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.